big fat birthday வரப்போகுது. ஒரு ஏஜ் இஸ் ஒன்லி a number. யா இப்போதான் அக்கா வந்து ஐ ஹாவ் ரீச்ட் மை மிடில் ஏஜ் கேட்டிங்களா. இது ஒரு புது ப்ராடக்ட் தான், சூப்பர் குப்னு சொல்லிக்கிட்டு. என் பிறந்த நாளைக்கு எனக்கு நானே கிஃப்ட் கேட்டிங்களா. லெட்டத்த படச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நீ பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மக்களே நீங்கள் பெரிய ஒரு ஷாப்பிங்காக போகிறேன். இது ப்ரமோஷன் ஷாப்பிங் கிடையாது. இது வந்து எனக்காக நான் பண்ணுற ஷாப்பிங் கேட்டிங்களா, ஒரிஜினல் ஷாப்பிங். அக்காவுக்கு காசெல்லாம் இன்னைக்கு வந்து விரயமாக போகிறேன். எதுலன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கேட்டிங்களா. ஏன்னா பிக் ஃபேட் பர்த்டே வரப்போகுது. ஒரு பிக் பர்த்டே, என்னுடைய ஓன் பர்த்டே தான். ஆனால் அது ஒரு பிக் பர்த்டே. ஓகே, அதுக்காக நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கலான்னு போகிறேன் கேட்டிங்களா. 8 மணிக்கு கடை முடிகிறோம். நாங்கள் இங்கேருந்து போகிறதே 6:15. இப்போ நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எனக்கெல்லாம் டைமே இல்லாமல் ஆகிப்போச்சு பாருங்கள். அதனால தான் ஒரு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கிடைக்க நேரத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஷாப்பிங் நமக்காக ஒரு ஷாப்பிங் தான் இன்றைக்கி போகிறேன் கேட்டிங்களா. ஓகே, கிளம்புங்க காரை கிளம்பு. இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மூடுற நேரத்தில் வந்து நின்றுட்டு அதை வாங்கி இதை வாங்கினா என்னத்தை வாங்குது. இது ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கூலிங் கிளாஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. சொர்றன்னு போய்ட்டு சொர்றன்னு வந்துடணும். நல்ல ஷூஸ்லாம் நல்லா இருக்குது. இது ரசல் அண்ட் ப்ராம்லி நல்லா இருக்கும் அங்கே ஷூஸ்லாம். நான் வந்து வெஸ்டர்ன் மேக்கப் ப்ராடக்ட்லாம் போட்டு எனக்கு தீர்ந்து போச்சுது கேட்டிங்களா. இப்போ ஃபுல்லாக கொரியனுக்கு வந்துட்டேன் கேட்டிங்களா. இன்றைக்கி கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க போகிறேன். நிறைய ரிவ்யூ படித்து தான் வரேன் கேட்டிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்களா ஃபுல்லாக இதெல்லாம் கொரியன் ப்ராடக்ட்ஸ். கே பியூட்டி வந்து நம்ம ஊரில் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதெல்லாம் டபுளும் போட்டு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் விலை இங்கே உள்ள ப்ராடக்ட்டை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அர்பன் டிகேயோட பென்சில். எவ்வளவோ ப்ராடக்ட் கூட எடுத்துட்டு போறாங்க. இவ்வளோத்தையும் போய் எங்கே போடுவாங்கன்னு தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு மேக்கப் போடுறது, ஃபவுண்டேஷன் போடுறதெல்லாம் ஒரு இது கிடையாது. இப்போ வந்து மெயின் திங்கே வந்து கிளென்சரும் டோனர், இந்த ரெண்டு தான் பயங்கர குவாலிட்டி பார்த்து நம்ம வாங்கினா தான். நான் வாங்கிட்டுருக்கேன். எங்கே எது கிடைக்குன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. இது என்னது டெஸ்டரு, கண்டதெல்லாம் போட்டு பார்ப்போம் எது நமக்கு. இது என்னது ஏப்பா, இது என்னது 20 பவுண்டு 2000 ரூபா அந்த இதுக்கு. ஆமாம், இது என்னது இந்த வண்டி மாட்டில் அந்த அச்சுக்கு போடுவாங்க ஸ்மூத்தாக போகிறதுக்கு மையி, அது மாதிரி வண்டி மை சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில். இவருக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் பாருங்க. நான் வந்து இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க எப்படி செரி டப். இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் தான், செரி டப். நல்லாயிருக்கும் இது. இது ஸ்கின்னுக்கு போடக்கூடியது. அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஃபுல் இந்த கொரியன் ப்ராடக்ட். டாக்டர் ஜாட். இதெல்லாம் கொரியன் தான். ஆமாம், கொரியன் ப்ராடக்ட்ஸ். ஃபுல்லாக எல்லா கலரில் இருக்குது. இது ஒரு புது ப்ராடக்ட் தான், சூப்பர் குப்னு சொல்லிக்கிட்டு. இது ஃபுல்லாக அந்த சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே. மேக்கப் பக்கத்தில் இப்படி வச்சா யார் வருவா? பார்த்தீங்கன்னா ரிமல் லண்டனுக்கு வந்துட்டு. ரிமல் லண்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பைசா கம்மியானது. அதுக்கு என்னது இங்கிலீஷில் சீப்பு. ஓகே, எல்லாம் கொரியாலாம் தாண்டி இப்போ லண்டனுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு கன்சீலர். ஆனால் கன்சீலர் வாங்கினா இது கொஞ்சம் லைட் கலராக வாங்கணும். இதுதான் இந்த ஸ்கின் டானிக். ஸ்கின்னுக்கு டானிக் இருக்கா? ஆமாம், அந்த டோனர் மாதிரி லைட்டாக இப்படி இதில் போட்டுட்டு இப்படி இது பண்ணணும். சரி, ரொம்ப அழகாக வந்துடும். ரொம்ப நல்லா இருக்குல்ல இதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எனி ஹெல்ப் பண்ணி கேட்குறாங்க. அந்த லேடிக்கு பயங்கர இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அது இதுன்னு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. எது வாங்கணும் இப்படி ப்ராடக்டை குவிச்சு போட்டால் எவனுக்கு எது வாங்கணும். ஒன்றுலேருந்து ஒன்று பிறக்கிட்டு போவோம். நான் இப்போ ஆனால் நான் என்னுடைய கொரியன் பியூட்டிலே நின்றுட்டேன் கேட்டிங்களா. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம். ஓகே, போகலாமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ப்ரஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேவ் பண்றதுக்கு அந்த காலத்துல இப்படி தான் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஒன்று இல்லை, ஆம்பளைங்களுக்கு ஷேவ் பண்ண நல்லா இது போட்டு தான் ஃபோம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் ஷேவ் பண்ணுவாங்க. அப்படியா? ஓகே, பேர்லாம் இப்போ நம்மளை அங்கேருந்து வெளியேற்றதுக்குள்ளே நம்ம இப்போ நம்மளே கிளம்பிடுவோம் கேட்டிங்களா.
மார்க் அண்ட் ஸ்பென்சரில் என் பர்த்டேக்குனே புதுசாக ஸ்கர்ட்டை இறக்கியிருக்காங்க பாருங்க. லண்டன் தமிழச்சி பிராண்டு வந்தால் வாங்கிக்காங்க. கேட்டிங்களா? 46 பவுண்டு தான். அதுக்கு இந்த டாப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாப்பும் அதுவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 36 பவுண்டு. ஓகே, நாட் ஸோ பேடியா. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குதா? டாப்பாக இருக்கும். இது மார்க் அண்ட் ஸ்பென்சர்லேருந்து வாங்குறதா இல்லை. நான் வேறு கடையில் தான் வாங்க போகிறேன். மார்க் அண்ட் ஸ்பென்சரில் வாங்கி மடுத்து போச்சு. கேட்டிங்களா? மார்க் அண்ட் ஸ்பென்சரில் ஃபுல் ப்ராடக்ட். இது எதுக்கு உள்ளதுன்னு பாருங்கள் எதுக்குள்ளதுன்னு. இது இந்த பழைய இங்கிலீஷ் ரோஸ் பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனம். எனக்கு இந்த பவுடர் ஒன்று வேணும். டால்கம் பவுடர் நல்லாயிருக்கும். இது ஓல்டு இங்கிலீஷ் பவுடர். இங்கே உள்ள கிழவிகள்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாம் அழகழகாக இருக்குது. ரோஸ் டால்கம் பவுடர் வந்து 5-6 பவுண்டு. இது நல்ல உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேறு கடைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இது வேறு கடைகள்லாம் கிடைக்காது. நான் ஒன்று எடுக்க போகிறேன். நான் என் கல்யாணத்துக்கு மார்க் அண்ட் ஸ்பென்சர் ஐட்டம் தான் வாங்கிட்டு போனேன். ஊருக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாப்பிங் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதை வாங்கி இதை வாங்கி மேக்கப் பொருட்களுக்கு கிட்ட வந்தாலே என் கை சும்மாவே இருக்காது. கேட்டிங்களா? சும்மா படுகமோ இல்லையே சும்மா வாங்கி வைக்கிறது. கேட்டிங்களா? சரி, நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் காணிக்கிறேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் எப்படிலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, மெச்சூர் ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். நம்மலாம் இப்போ தான் வந்து வி ஆர் ஹிட்டிங் என்னது மிடில் ஏஜ். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து we are going into proper adulthood. அதனால இவ்வளவு நாள் சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருக்கோம். இனிதான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஓகே, அதனால இப்போ நான் வீட்டில் போய் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இன்னைக்கு ஃபுல் கார் பார்க்கும் காலி. எங்களை தவிர யாரும் இல்லை. இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஜனங்கள் மட்டும்தான். அதனால இப்போ நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேற்றுக்கு ஃபுல்லாக கடையெல்லாம் அடிச்சு பிடிச்சி நல்ல கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ என் முகத்தில் இப்போ கொஞ்சம் இல்லை மேக்கப் அங்கே இங்கேயும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜின்செங் கிளென்சிங் ஆயில். இது நான் வந்து ஊரில் உள்ள ஒரு யூடியூப் பார்த்தா நான் வாங்கினேன். கேட்டிங்களா? சூப்பர் ஆயில். நேற்றுக்கே நான் ராத்திரி கூட கொஞ்சம் போட்டு பார்த்தேன். கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சு இது. அடுத்து நீங்கள் ப்ரமோஷனுக்கு வந்துட்டீங்களா? ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் எனக்காக என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸை சந்தோஷமாக அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கேட்டிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, இதில் காரியம் ஒன்றும் இல்லை. கேட்டிங்களா? இதை பாருங்கள், மக்கள் எங்கே பாருங்கள், டோனர். இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக. இல்லைனா வந்து இனி ஏஜ் ஆக ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப போர்ஸ் எல்லாம் வந்து இதாகி ஸ்கின்னெல்லாம் வந்து லேக் ஆயிரும். அதுக்கு சீரமும் போடணும், டோனரும் அதுக்கு நல்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மில்க் ரைஸ். சும்மா நம்ம கஞ்சி தண்ணி தாங்க, சோறு பிடிப்போம்ல கஞ்சி தண்ணி, அந்த தண்ணியில் உண்டாக்குனது தான். ஓகே, அது கஞ்சி தண்ணியே எடுத்து நிற்கிறது பூசலாம்லாக்கா, இதை எடுத்துக்க போடுங்கன்னு கேட்குறது எனக்கு இதாகுது. ஏன்னா 24 பவுண்டு 2500 ரூபாயில். கேட்டிங்களா? இது வந்து 1800 ரூபாயில் 18 பவுண்டு. இந்த ரெண்டுமே நான் வந்து பூட்ஸில் வாங்கினேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 15 பவுண்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து கிளென்சர். ஓகே, கிளென்ஸ் பண்ணக்கூடியது. முதல்ல இது போட்டு அதுக்கப்புறம் இது போடணும். இந்த 3 வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் நான் இது வந்து நான் இப்போ புதுசாக வாங்கினது என் பிறந்த நாளைக்குன்னு. இது இல்லாமல் வந்து நான் வாங்கியிருக்க வந்து லான்கம். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். இது வந்து 3-in-1 125 பவுண்டு. இது 15,000 ரூபாய். அதுக்கான 2 விதமான என்னது மாய்ஸ்சரைசர் பண்ணுவாங்கள்ல, அதுக்கான 2 க்ரீமு. ஒன்று இது ரெண்டும் சேர்த்து எனக்கு ஒரு 45-50 பவுண்ட் ஆயிடுச்சுது. கேட்டிங்களா? ஒரு 5000 ரூபான்னு வைங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓ மை குட்னஸ், மக்களே இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு ரிமல் லண்டன். இது வந்து கொஞ்சம் சீப்பானது தான். எல்லாமே இதில் வந்து ரீசனபிள் தானே, பார்த்தோன்னே விலை மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ இது வந்து 125 பவுண்டுன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு கண்டினியூஸாக போகும். ஏன்னா இது வேறு ஏதாவது சிரம்லாம் வாங்கினாலும் நீங்கள் மாதந்தோறும் வாங்க வேண்டியது வந்து பொடி டப்பாவில் வரும். இதெல்லாம் நிறைய நாள் போகும். கேட்டிங்களா? அதான் அது கேட்கறதுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும், தலை சுத்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதனுடைய பெனிஃபிட் வந்து பயங்கரமாக இருக்கும். கேட்டிங்களா? ஸோ ரிமல் லண்டன் இது 7-8 பவுண்டு. இது வந்து ஐலைனர். ஓகே, நான் அது போட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஐலைனர் எனக்கு எப்போவுமே ஐலைனர் எதுவுமே ஒன்றும் சரியாகாது. அதுக்கப்புறம் லிப் பென்சில், நம்ம லிப்ஸ்டிக் போடுவோம்ல, அந்த லிப் பென்சில். இன்னொரு ஐலைனர் வாங்கினேன். இதெல்லாம் வந்து 8 பவுண்டு 10 பவுண்டுக்குள்ளே உள்ளதுன்னு வைங்க. இது பாருங்க, இது இதெல்லாம் வந்து எல்லாம் இப்படி
ஒருக்கி விடுகுது இப்போலாம் தான். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் வாங்கினேன். லிப்ஸ்டிக் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே YSL உடைய லிப்ஸ்டிக்கு. இது 38 பவுண்டு. ஓகே, ஸோ இது ஒன்று வாங்கியிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய பிறந்த நாளைக்கு வாங்கினது. இது மட்டும் இல்லாமல் இந்த மேக்கப் பவுச் பேக் இது 22 பவுண்டோ என்ன, இது ஆன்லைனில் வாங்கினது கேட்டிங்களா. இது வந்து அந்த கடையில் எல்லாம் ஆன்லைனில் வாங்கினது. இந்த டேர் நிப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து வாங்கினது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் நான் வாங்கின ஐட்டம். இதுக்குள்ளே கிடக்கிறதுலாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஐட்டம். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் நான் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருப்பேன்னா, அதாவது மேக்கப்பு வந்தது, வீட்டில் வந்தது மேக்கப் வளர்த்து எடுக்கணுமே, நம்ம சுயரூபத்தை காணிக்கணுமே. இந்த சுயரூபத்தை காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று மேக்கப் ரிமூவர்னு கிடைக்கும் இது கடைகளில். இதை வாங்கி வச்சு இதை இந்த மாதிரி ஒரு பேடில், காட்டன் பேடில் போட்டு ரிமூவ் பண்ணுறது உண்டு. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு காணிக்காட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக அக்கா வாங்கியிருக்கக்கூடிய பொருளை மட்டும் நீங்கள் பாருங்க. ஜின்சங்னா நீங்கள் என்னதான் சொல்லிட்டு வந்தீங்க அதை? அது ஒரு வேர்ல வந்து சைனா, கொரியாங்கிட்ட ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், ஸோ ஜின்சங் வேர்லேருந்து வரக்கூடியது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு இது பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நிறைய நான் இதை பற்றி படித்தேன். நிறைய பேர் நல்ல இது போட்டிருந்தாங்க. 10 நிமிஷத்துல என் மூஞ்சி வந்து கொரியா மூஞ்சி ஆகா இல்லையான்னு பார்த்துக்காங்க. இந்த பாருங்கள், ஒரு 2 ஆயில், ஃபுல் ஆயில். ஓகே, நான் ஆயில் இது. ஸோ இதை நல்ல கையில் இப்படி இது பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஃபேஸில் 2 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்க அப்போ. 2 நிமிஷம் கண்மை போடுகிறது இங்கே கண்மையில் 2 நிமிஷமா? இது ஒரு யூகாலிப்டஸோடைய ஒரு ஸ்மெல்லு லைட்டாக வரும். ஓகே, ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரி. இந்த லிப்பு நம்ம வாய்க்குள்ளே போயிருப்போம், விஷம் ஆயிருமோ, கேன்சர் வந்துருமோலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த இதெல்லாம் கிளினிக்கலி டெஸ்டட். அதனால அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேஃபாக தான் வச்சுருப்பாங்க. 2 நிமிஷம் போட்டு தேய்க்கணும். ஆமாம், மசாஜ். அதே மாதிரி இங்கேயும் இது கீழே வர வரணும். பட் நான் இப்போ இந்த யூடியூபுக்காக கொஞ்சம் மேலே நிறுத்துக்கிறேன். ஸோ 2 ஸ்காட், நல்ல பெரிய ஸ்காட் எடுத்தால் தான் உங்களுக்கு அவ்வளோ ஆயில் வரும். ஆனால் இல்லைன்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாகி அதுவே உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வந்துடும் முகத்தில். ஸோ எப்பவுமே இந்த ஃபேஸில் மசாஜ் பண்ணும்போது மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். இப்படி இப்போ என்ன சொல்லிதாரு பாருங்க, சொல்லி தராரு பாருங்க. ஓகே, துடைக்கிறது இல்லை, இனி போய் நான் கழுவிட்டு வரேன். கேட்டிங்களா? கழுவணுமா? அதான் அந்த கிளென்சர் வச்சு கழுவணும். இப்போ என் மூஞ்ச பார்க்காங்க என்ன பயந்துருவீங்க. அதனால நான் இப்படி வச்சுட்டு நான் போய் கழுவிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இது எல்லாத்தையும். ஓகே, ஒரு டவல் வச்சு. அடுத்தது இப்போ என் மூஞ்ச பார்க்காங்க என்ன பயந்துருவீங்க. அடுத்தது வந்து டோனரை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டோனர் இதில் வந்து ஒரு 10 துளி டோனர் எடுக்கணும்னு சொல்லியிருக்குது. கேட்டிங்களா? 10 துளி தான் எடுக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இதை 2 கையிலையும் இப்படி வச்சுட்டு டோனரோட பர்பஸ் வந்து நல்லா முகத்தை வந்து அப்படியே டைட் ஆகி கொடுக்கும் ஸ்கின்னை. ஆமாம், இல்லை அந்த போர்ஸ் எல்லாம் அடைச்சி கொடுக்கும். ஓகே, நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பண்ணிக்கணும். டெர்மட்டாலஜிஸ்ட்டு சொல்லுவார் போர்ஸ் எல்லாம் அடைக்கக்கூடாது, தொடர்ந்தா இருக்கணும் பாரு. பட் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஏற்றுது. ஓகே, இது ஒரு 2 நிமிஷம் இப்படி அடைச்சி கொடுத்து நல்ல ஒரு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கலர் வச்சு போட்டிருங்க அதுக்கு அந்த மூஞ்சிக்கு. அடுத்த பாருங்கள், இது வந்து நம்ம சீரம் வித் ட்ரிப்பிள் எல்லாம் சேர்ந்து வரும், மாய்ஸ்சரைசர் எல்லாம் சேர்ந்து வரும். ஆனால் நான் வந்து இதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போடவும் செய்வேன். கேட்டிங்களா? ஏன்னா நமக்கு பெரிய ட்ரை ஸ்கின்லாம் இல்லை எனக்கு. பட் இருந்தாலும் அது போட்டால் தான் நல்லா இருக்குது. மெச்சூர் ஸ்கின் பார்த்தீங்களா, உங்கள் நாள் ஆக நமக்கு வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டியது வரும். இது வந்து சீரம். ஓகே, இது வந்து சீரம் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணுமா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. கேட்டிங்களா? இப்போ வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் போடுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் சீரம் இதெல்லாம் கொஞ்சம் காசு கூடுதல் கொடுத்தா வாங்கணும் மக்களே, இல்லைன்னா வேறு வழியே இல்லை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ள மூஞ்சி தொஞ்ச மாதிரி ஆயிடுது. கேட்டிங்களா? மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீம் போடுற ஆட்கள் சன்ஸ்க்ரீமு எல்லாம் போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி சன்ஸ்க்ரீம் போடலை, இங்கே சன்னை காணலை. கேட்டிங்களா? இல்லைனாலும் சன்ஸ்க்ரீம் போடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி எப்பவும் மேலே இருக்க தான் செய்யும் உங்களுக்கு.
ஓ அப்படியா? அப்படிதான் சொல்றாங்க எல்லாம். பட் நான் அன்னைக்கு போடலை கேட்டிங்களா. குழு குழுன்னு ஆயிடுச்சா என் மூஞ்சி ஒரு மாதிரி. இதை இனி கொஞ்ச நேரம் விடணும் கேட்டிங்களா, அது நல்ல இதாகிறது வர. நான் வந்து என் ஃபேஸுக்கு வந்து ஃபேஷியல் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணதில்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு கடையில் போய் பண்ணேன். பட் யூஸ்வலாக நான் ஃபேஷியல்லாம் பண்ணதில்லை, ப்ளீச் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்டுகள் அப்பப்போ எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா பெரிய புலி மாதிரி வாங்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடப்பேன் கேட்டிங்களா. அவ்வளோதான் நம்ம செய்கிறது. ஏன்னா ஃபேஷியல்லாம் எனக்கு தெரில இந்த நாட்டில் எப்படி அப்படிங்கிறது. 25 வருஷம் ஆன பிறகும் எனக்கு வந்து அதில் ஒரு பிடிப்பு இல்லை கேட்டிங்களா. ஸோ கல்யாணத்துக்கு செஞ்சது ஃபேஷியல், அதுக்கப்புறம் இடையில ஒரு 1-2 தடவை செஞ்சுருப்பேன். அப்புறம் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னே செஞ்சேன், அவ்வளோதான். ஒரு 3 தடவை நான் செஞ்சுருப்பேன் லைஃப்பில் ஃபேஷியல்னாலே. ஓகே, இப்போ வந்து போட்டுடலாமா? போட்டுடலாமா? இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இது புதுசாக வாங்கினதில் இதுக்கு முன்னால் வாங்கிக்கிறேன் நார்ஸ் ப்ராடக்ட். நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நார்ஸ் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கேட்டிங்களா. ஸோ இதை அப்படி வச்சு என்னைய பார்த்து சிரிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுவேன். நான் போடுவதுதான் சரின்லாம் கிடையாது. அவங்கவுங்க கையில் வச்சு போட்டாலும் சரி, இப்படி வச்சு போட்டாலும் அவங்கவுங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுக்குவாங்க. பள்ளீர்னு வந்துருச்சா இப்போ? பெயிண்ட் அடிக்கிறது தான். அது கரெக்டாக அடிக்கணும் பெயிண்ட்டை. சொட்டை விட்டு சொல்ல விட்டுக்கிட்டு அடித்தா இப்படியோ அப்படி ஆகிப்போகும். ஆமாம், பார்த்தீங்கன்னா என்ன இல்லாமல் போட சொல்லுவாங்க. இதில் கன்சீலர் போட்டு இங்கே பண்ணுங்க, கழுத்துக்கு கிழங்கு இந்த கண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கருவளையம்லாம் வந்து அதெல்லாம் வந்து கண்மையெல்லாம் படிச்சிருக்கிறது இல்லை. வருஷக்கணக்காக உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுகள் கேட்டிங்களா, அது அப்படி படிஞ்சு இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளை எடுத்தால் தான் அந்த வளையம் போகும் கேட்டிங்களா. ஒரு நாள் தூங்குது இல்லை, ஒரு கவலை முடிஞ்சா இன்னொரு கவலை வருகிறது. புறம் என்ன கண்ணு என்ன செய்யும்? அது மனுஷனுக்கு உடம்பு கண்டது தானே. இதற்கெல்லாம் போட்டு நம்ம வந்து இனி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிடக்க முடியுமா? எனக்கு என்ன இருந்தாலும் இந்த நம்மளுடைய இந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா, அந்த கிரையான் காய்ச்சல், இது போடாமல் இருந்தால் என் லைஃப் வந்து சரியே ஆகாது கேட்டிங்களா. என் கண்ணு நான் அதுதான் எப்பவும் போடுவேன். பட் இன்னைக்கு ஃபுல் மேக்கப் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்கப் கேட்டிங்களா. அதனால் நான் வாங்கின புது ஐலைனர், ஓகே, அதையும் போட்டு விட்ருவோம். வரைஞ்சாச்சா? ஓகே. இனி பார்த்தீங்கன்னா மஸ்காரா. நான் மஸ்காரா வச்சு 2 வேலை செய்வேன். ஒன்று வந்து கண்ணுக்கு மஸ்காரா போடுகுது இப்படி. ஸோ இது இனி வந்து கண்மைக்கு வந்து நான் கண்மை யூஸ் பண்ணுறதுல இதுதான். முகம் நல்லா வடிவாயிருச்சா? அதான் எப்படி இருந்த முகம் எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க. அவ்வளோதான். ஓகே, மேக்கப் போடுறத விட ஃபஸ்ட் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அதுதான் வந்து பெருசு. லிப்ஸ்டிக் இல்லை, இது லிப் லைனர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டோம்ல, இந்த ரிமூவரை போட்டோம்ல, இது பயங்கர எஃபெக்ட். எனக்கு நல்லா இருக்குது. அப்படி ஒரு சாஃப்ட்னஸை கொடுத்துச்சுது எனக்கு ஃபேஸுக்கு கேட்டிங்களா. அதனால் இந்த 2ம் நான் வந்து வேறு எல்லாம் வந்து அவங்கவுங்கள்ட்ட இந்த 2ம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்குலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து இதுவும் இந்த டோனரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மற்றதெல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறது தான். அதனால் நான் நினைக்கிறேன் இனி ஃபுல்லாக நமக்கு கொரியன் ப்ராடக்ட்லேயே இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வந்து லைட்டாக இந்த பவுடர் இருக்குல்ல, இதில் பவுடர் இதை அடித்து அப்படிதான் எல்லாம் வைக்கிறாங்க, நம்மளும் அப்படி வச்சு பார்ப்போம். ரொம்ப ஆக்கி விட்டுட்டணும். இப்போ கொஞ்சம் வெள்ளையாயிரும். ஏன்னா இந்த இப்போ எப்படி இருக்குது? பயங்கர சூப்பராக இருக்கு. சூப்பராக வந்துருச்சா? ஸோ நல்ல சிம்பிள் மேக்கப் தான், பட் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நான் அது மேக்கப் பற்றிலாம் எனக்கு பேச வரல. ஆக்சுவலி இதுதான் நான் வந்து வாங்கினேன் பொருட்கள் கேட்டிங்களா. என்னோட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ மேக்கப் பண்ணக்கூடாது, வயசாயிருச்சுது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஏஜ் இஸ் ஒன்லி எ நம்பர்யா. என் வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவு நாள் வரை இந்த உலகத்தில் கடவுள் எவ்வளோ வச்சுருக்கிறாரோ அவ்வளவு நாள் வரை கடவுள் நமக்கு என்னெல்லாம் டேலண்ட்ஸை கொடுத்துருக்குறாரோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்,
சொல்லுங்க. தாளந்துகளை யூஸ் பண்ணணும். நம்ம கடவுள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தாளந்துகள் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு கடவுள் எழுதி வச்சது. தவிர உனக்கு வயசாகிடுச்சுது, 60 வயசாகிடுச்சுது, உனக்கு 70 வயசாகிடுச்சுது, உனக்கு இது நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து உலகத்தில் எந்த கட்டுப்பாடு சட்டத்திட்டங்களும் கிடையாது. நமக்கே நாம சட்டத்திட்டங்களை போட்டு நம்மளை கீழே வச்சாதான் உண்டு கேட்டிங்களா? அது மாதிரி நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையும் நம்ம எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகிறோங்கிறதும். ஸோ இப்போ தான் அக்கா வந்து ஐ ஹாவ் ரீச்ட் மை மிடில் ஏஜ் கேட்டிங்களா? அதனால் வந்து இனிதான் வந்து என்னையை பொறுத்த வரையில் தான் இல்லை வயசு இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் தான். அது நம்ம கடவுள் வந்து எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்குறாரோ, அது எவ்வளோ தாளந்து கொடுத்துருக்காரோ அதை வந்து ஓடி 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 எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அது வரை நான் செய்யணும். அதுதான் வந்து என்னுடைய பாலிசி. ஏன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குவோம், அது கொஞ்ச நாளாக நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஸ்கின் வந்து அதுக்கு யூஸ்டு ஆயிரும். அதனால அது ஒர்க் அவுட் ஆகாது. திரும்ப இன்னொரு ப்ராடக்டை போய் வாங்குவோம். அப்படி தான் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டுகளை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி தான் நானும் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கேட்டிங்களா? ஓகே 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 இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கலாமா? ஓகே, இது ஒரு பெரிய வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய ஒரு சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.